கிருஷ்ணரோ, உத்தவரே, நான் சொன்ன வாசகங்களின் உட்பொருள் நன்றாக உணர்ந்து பாருங்கள். நான் சாட்சிபூதமாக அருகில் நிற்பதை நீங்கள் உணரும் பொழுது உங்களால் தவறுகளையோ தீவினைகளையோ நிச்சயமாக செய்ய முடியாது. அதை நீங்கள் மறந்துவிடும் பொழுதுதான் எனக்கு தெரியாமல் செயல்களை செய்துவிடலாம் என்று எண்ணுகிறீர்கள். பாதிப்புக்கு உள்ளாகும் சம்பவங்களும் நிகழ்வதும் அப்பொழுதுதான். எனக்கு தெரியாமல் சூதாடலாம் என்று தருமன் நினைத்தானே, அதுதான் அவனுடைய அஞ்ஞானம். நான் சாட்சிபூதமாக எப்பொழுதும் எல்லோருடன் இருப்பவன் என்பதை தருமன் உணர்ந்திருந்தால் இந்த சூதாட்ட நிகழ்ச்சி வேறு விதமாக முடிந்திருக்கும் அல்லவா என்றார் கிருஷ்ணர். உத்தவரோ வாயடைத்து பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தார். ஆகா, எத்தனை அழகான தத்துவம், எத்தனை உயர்ந்த சத்தியம்! பகவானை பூஜிப்பதும் பிரார்த்தனை செய்வதும் அவனை உதவிக்கு அழைப்பதும் ஓர் உணர்வுதானே. அவனின்றி ஓரணுவும் அசையாது என்ற